வணக்கம். இது திருச்சி மணப்பாறையில ஒரு கடைக்கு கமர்ஷியல் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு குடுத்துருக்குறோம். பகல்ல முழுவதும் ஒரு ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாரி ஒரு சூழல். அந்த மாரி சூழலுக்கு நீங்க என்ன விதமான சிஸ்டம் எங்களுக்கு குடுப்பீங்க? நைட்டு நேரத்தில 8லேருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு ஃபேனு, டியூப் லைட்டு, கம்ப்யூட்டர் எங்களுக்கு இது தேவை. இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்குன்னே பிரத்யேகமா நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன் கிரிட் சிஸ்டம் கமர்ஷியலுக்கு போடும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, இது அரசாங்கத்தோட நெட் ஃபீட் இன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தின் கீழ வருது. வீட்டுக்கு நீங்க போடும்போது எப்படி வரும்னா, நெட் மீட்டர்ங்கிற ஸ்கீம்ல வரும். அதுக்கு நீங்க பகல்ல கரண்ட்ட உற்பத்தி பண்ணி, ஈபிக்கு அனுப்பிட்டு, நைட்டு போய் எத்தனை யூனிட் அனுப்புனீங்களோ, அத்தனை யூனிட்டுக்கு சமமா நீங்க நைட்டு யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு பில்லே வராது. ஆனா, நெட் ஃபீட் இன் அப்படிங்கிற கமர்ஷியல் சிஸ்டத்துக்கு நீங்க போகும்போது, பகல்ல உற்பத்தி ஆகுற மின்சாரத்த அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டிவ் கன்சப்ஷன்னு பேரு. ஈபிக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா, ஒரு யூனிட்டு ரூ. 3.50 தான் எடுப்பாங்க. அதில ரூ. 1.57 நெட்வொர்க் சார்ஜ்ன்னு போயிடும். வீட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜ் ரூ. 1.57 வெறும் 20% தான். கிட்டத்தட்ட 30 காசுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கடைகளுக்கு நெட்வொர்க் சார்ஜ் 100% ரூ. 1.57 பிடிச்சிருவாங்க. ஒரு புரொடக்ஷன் ஆகுற யூனிட்டுக்கும். இப்ப இங்க 3 கிலோவாட் போட்டிருக்கிறோம். 3 கிலோவாட்லேருந்து தினமும் 15 யூனிட் உற்பத்தி ஆகிறதா அவங்க அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க.